ஹாய் நண்பா நண்பீஸ், நம் தமிழக அரசுடைய கட்டணமில்லா ஆன்மீக பயணத்திட்டம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது ஆடி மாதம்ன்றதுனால அம்மன் கோவிலுக்கெலாம் கூட்டிகிட்டு போக போகிறாங்க இலவசமாக. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் பயணம் செய்யலாம், எந்தெந்த ட்ரிப்புக்கெலாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க, எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவிலுக்கெலாம் வந்து இந்த மாதம் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. புரட்டாசி மாதம் வரப்போ பிரசித்தி பெற்ற வைணவ திருக்கோவிலுக்கெலாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ யாரெல்லாம் கூப்பிட்டு போவோன்னா 60 வயசு மேலே 70 வயசுக்குள்ளே இருக்க 1000 பக்தர்கள்லாம் இலவசமாக இந்த திட்டம் மூலமாக கோவில் தரிசனம் பண்ண முடியும். இதற்கான செலவின தொகை கிட்டத்தட்ட வந்து 50 lakhs ஆகுதான். இது வந்து அரசு வந்து கொடுக்குறாங்க. எந்தெந்த கோவில் கூப்பிட்டு போவாங்க கேட்டிங்கன்னா, சென்னை மண்டலம், அப்புறம் திருச்சி மண்டலம், தஞ்சாவூர் மண்டலம், கோயம்புத்தூர் மண்டலம், மதுரை, திருநெல்வேலி மண்டலம், இந்த மண்டலங்கள்லாம் தலைமையிடமாக கொண்ட கோவிலுக்கு, புகழ்பெற்ற அம்மன் கோவிலுக்கு ஆடி மாதத்தில் கூப்பிட்டு போகிறாங்க இலவசமாக. நம்ம சென்னை மண்டலத்தில் மயிலாப்பூரில் இருக்க கற்பகம்பாள் திருக்கோவில், பாரிமுனையில் இருக்க காளிகம்பாள், திருவெற்றியூரில் வடிவுடை அம்மன் திருக்கோவில், மாங்காட்டில் இருக்க காமாட்சி அம்மன் திருக்கோவில், திருவேற்காட்டில் இருக்க தேவி கருமாரி அம்மன் திருக்கோவில், இந்த கோவிலுக்கு வந்து ஒரு பயணத்திட்டமும், அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் இருக்க பங்காரு காமாட்சி அம்மன் கோவில், புன்னை நல்லூரில் இருக்க மகா மாரியம்மன் கோவில், திருக்கற்காவூரில் இருக்க கற்பக ராச்சாம்பிகை திருக்கோவில், பட்டீஸ்வரத்தில் இருக்க துர்க்கை அம்மன் திருக்கோவில், இந்த திருக்கோவில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயணத்திட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் கோவை மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோணியம்மன் திருக்கோவில், அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் மாரியம்மன் அங்காளம்மன் திருக்கோவில், ஆனைமலையில் இருக்க மாசாணி அம்மன் திருக்கோவில், அதுக்கப்புறம் சூளக்கல்ல இருக்க சூளக்கல் மாரியம்மன் திருக்கோவில், கோயம்புத்தூர்ல இருக்க தண்டு மாரியம்மன் திருக்கோவில், இந்த திருக்கோவில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயணத்திட்டம் இருக்கு. திருச்சி மண்டலத்துல உறையூர் வெங்காளியம்மன் திருக்கோவில், அதுக்கப்புறம் கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில், திருவானைக்காவல இருக்க அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில், சமயபுரத்தில் இருக்க மாரியம்மன் கோவில், அதே சமயபுரத்தில் இருக்க உஞ்சயனி மகா காளியம்மன் திருக்கோவில், இந்த திருக்கோவில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயணத்திட்டம் இருக்கு. மதுரை மண்டலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில், வண்டியூர் மாரியம்மன் திருக்கோவில், மடப்புறம் காளியம்மன் திருக்கோவில், அழகர் கோவில் இருக்க ராக்காயி அம்மன் திருக்கோவில், சோழவந்தான்ல இருக்க ஜனகை மாரியம்மன் கோவில், இந்த திருக்கோவிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயணத்திட்டம் இருக்கு. கடைசியா திருநெல்வேலி மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்க பகவதி அம்மன் திருக்கோவில், முப்பந்தல் இருக்க எசக்கி அம்மன் திருக்கோவில், சுசீந்திரத்தில் இருக்க ஒன்னு விட்ட நங்கை அம்மன் திருக்கோவில், மண்டைக்காடுல இருக்க பகவதி அம்மன் திருக்கோவில், குழித்துறையில் இருக்க சாமுண்டி அம்மன் திருக்கோவில், இந்த திருக்கோவில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயணத்திட்டம் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. முக்கியமாக ஆடி மாதத்தில் இந்த மண்டல கோவிலாம் நீங்கள் போக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா 17/7/2024 நாளைக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிருக்கலாம், பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், மண்டலம் வாரிய தொலைபேசி நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. உங்கள் டவுட்ஸ் எதுனா எந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய ஏஜ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும். ஆதார் சான்று, ஏஜ் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2. முக்கியமாக நீங்கள் இந்து மதத்தவராக இருக்கணும். இந்து மதத்தவராக இருந்தால் மட்டும்தான் கூட்டு போவாங்க. ஸோ அதுக்கான சான்றிதழ் வைக்கணும். உங்கள் பள்ளி கல்லூரி சான்றிதழ், அதுக்கப்புறம் உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும். இன்கம் பார்த்தீங்கன்னா இயர்லி இன்கம் வந்து 2 lakhsக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இந்த இலவச திட்டத்தில் வந்து பயன்பெற முடியும். அதுக்கு மேலே இருக்கவங்க பயன்பெற முடியாது. முக்கியமாக இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு போதிய உடல் தகுதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உடல் தகுதி எல்லாம் கண்டிப்பாக போக முடியாது. அதுக்கப்புறம் சிறு குழந்தைகள் கண்டிப்பாக அழைத்து வர அனுமதி கிடையாது சொல்லிட்டாங்க. முக்கியமாக பக்தர்கள் வந்து ஒரு முறை மட்டுமே இந்த பயணத்திலாம் கலந்து கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முறைக்கு மேலே கலந்து கொள்ள முடியாது, பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பர்களே.